தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த அருமையான இல்லத்தை உம்முடைய திருப்பேரின் மாட்சிமைக்காக பிரதிஷ்டை செய்கின்ற வேளையில் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த இல்ல நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான இந்த மத்தியான வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வைக்கப்பட்ட கத்தாவே இல்லமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த இல்லத்தில் கத்தாவை வாசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை காணவும் வந்து செல்கிறவர்கள் தேவனுடைய மகிழ்ச்சி பண்ணுகிறோம். விசேஷமாக மேலிருந்து கீழ் வரை இந்த பிரசன்னம் இந்த வீட்டில் தாங்கும்போது கூட உங்களுடைய கிருபை உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று படுத்துகிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று படுத்துகின்றோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. செய்திருக்கின்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து நீர் வாழ்க்கையில் பொழிந்து வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக உண்மை மகிமைப்படுத்துகின்றவர்களாக ஒன்றாக கூட நீர் பாராட்டியிருக்கின்ற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த குடும்பத்தின் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கின்றீர். உங்களுடைய எண்ணற்ற நன்மைகளினால் திவ்ய பிரசனத்தை நாடுகின்றோம். நீர் இந்த இல்லத்தின் தலைவராக இருந்து இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஒரு பெரிய அருட்கொடை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் இல்லையா? சாதாரண சொல்லுவோம், வீடை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செஞ்சுப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பேரு? ரெஹபோத் இல்லைங்களா? அவ கேட்டேன், நான் ரிச்சர்டை கேட்டேன், எதுக்கு ரெஹபோத்னு பேர் வச்சிங்கன்னு. அப்போ சொன்னார், நான் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு காரியம் எனக்கு மிக பிரியமாக இருந்தது, எனக்கு மிக பொருத்தமாக அமைந்தது என்று. எந்த நிகழ்வு என்று பார்க்கும்போது ஈசாக்கு என்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கிணறு வெட்ட வந்து முயற்சி செய்கிறார் இல்லைங்களா? ஒரு முறை கிணறு வெட்டினாரு. அந்த நாட்டில் இருக்கின்ற பிலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு எதிராக செயல்பட்டு அந்த கிணறு வந்து 3வது முறை கிணறு வெட்டும் போது எந்த எதிர்ப்பும் இல்லை இல்லையா? ஒருவேளை கடவுள் வந்து இவருடைய முயற்சியை பார்க்கும்போது, ஈசாக்குடைய விடாமுயற்சியை பார்க்கும்போது கடவுள் வந்து அங்க இருக்கின்ற மக்களுடைய கடினமான இருதயத்தை மாற்றி இருப்பார் இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தந்திருக்கலாம். அந்த பேர் தான் வந்து ரெஹபோத். அந்த ரெஹபோத் என்றால் கடவுள் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்திருக்கின்றார். விடாமுயற்சியோடு நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி விடாமுயற்சியோடு உழைத்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் கடவுள் நம்முடைய முயற்சிகளை
ஆசீர்வதித்து அதை வாய்க்க செய்வார். நம்முடைய உழைப்புகள் வீணாக போகாது. அந்த உழைப்புக்கான பலனை நாம் அனுபவிப்போம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் கூட அந்த டிவைன் செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்களை நான் பலப்படுத்துவேன். வாழும்போது உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாரு. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உச்சிதமான கோதுமையினால் உங்களை நான் திருப்தியாக்குவேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஒரு விசுவாச குடும்பமாக ஒன்றாக இணைந்து உண்மை தொழுது கொள்ள நீ தந்திருக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த இளம் குடும்பத்தில் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பாராட்டி சிறப்புடன் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். குறிப்பாக இந்த இல்லத்தை நீர் இவர்களுக்கு உங்களுடைய அருமையான அருட்படையாக வழங்கியிருக்கின்றீர். Once again, thank you on behalf of Michael's family. Thank you once again. And I want to just have lunch. And please, thank you for gracing this occasion. I will definitely thank Pastor Aya and the basket committee. Thank you so much for gracing this occasion. And As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We worship you. We love you. We worship you. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்